வெல்கம் டு ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் டெக் சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸோட லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா, இனிமேல் ட்ரெஷரிக்கு நான் சேலரி பில்லோட பிசிக்கல் காப்பி கொண்டு போக தேவையில்லை, ஆன்லைனில் அனுப்புனா மட்டும் போதும். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். எப்போல இருந்து இந்த நான் சேலரி பில்லை ட்ரெஷரிக்கு கொண்டு போக தேவையில்லைன்னா, இந்த மாதம் ஆகஸ்ட் 2025 கொண்டு போக தேவையில்லை. எந்த நான் சேலரி பில் அனுப்ப தேவையில்ல அப்படின்னா, 20,000க்கு உட்பட்ட நான் சேலரி பில்லு கொடுக்க தேவையில்லை. 20,000க்கு மேலே உள்ள பில் எல்லாத்துக்குமே நான் சேலரியோட ஃபிசிக்கல் சப்மிஷன் கண்டிப்பாக தேவை. எந்தெந்த பில்லுக்கு சீலிங் லிமிட் கிடையாது அப்படின்னா, எலக்ட்ரிசிட்டி பில்லுக்கு கிடையாது, டெலிஃபோன் பில்லுக்கு கிடையாது, ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் பில்லுக்கு கிடையாது, அப்புறம் அட்வான்ஸ் பில்லு. என்ன மாதிரி அட்வான்ஸ் பில் அப்படின்னா, எஜுகேஷன் அட்வான்ஸு, மோட்டார் கார் அட்வான்ஸு, மேரேஜ் அட்வான்ஸ், ஹேண்ட்லூம் அட்வான்ஸ், அப்புறமா ஜிபிஎஃப் டெம்பரரி அட்வான்ஸ், இந்த பில்லுக்கெல்லாம் கிடையாது. அப்புறமா எல்லா ரீஃபண்ட் பில்ஸ்க்குமே கிடையாது. என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் டிடிஎஸ்க்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டூப்ளிகேட் சப் வவுச்சர் யூஸ் பண்ணக்கூடாது, திரும்ப திரும்ப ஒரே பில்லே ப்ரெசென்ட் பண்ணக்கூடாது, 2000 ரூபாய்க்கு மேலே உள்ள சப் வவுச்சரை ஸ்கேன் பண்ணி கண்டிப்பாக அட்டாச் பண்ணணும். ஒர்க் பில்லை பொறுத்த வரைக்கும் பில்லில் என்னென்ன ஹார்ட் காப்பி வைக்கிறோமோ அதை எல்லாமே ஸ்கேன் பண்ணி அட்டாச் பண்ணணும். ஃபைலோட சைஸ் 1.5 MB per அட்டாச்மெண்ட்டுக்கு இருக்கணும். சேலரி பில்லில் வைக்கிற எல்லா டாக்குமெண்ட்டும் கண்டிப்பாக ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன் பண்ணுறதுக்கு முன்னாடி டிடிஎஸோட அட்டஸ்டேஷன் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். பில்லோட ஜென்யூனஸ்க்கு டிடிஎஸ் தான் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவில் சொன்ன தகவல் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக், ஷேர் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.